சுத்திகரிப்பை கொண்டு வருகின்ற நம்மளுவின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு வெண்மையான காற்று போல இருந்தன. இது முனிவர்களின் காதுகளுக்கு இனிமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. புனித இடங்களுக்கு செல்வது என்று அவர் தொடர்ந்தார். புனிதப்படுத்தப்பட்ட வெண்ணெய் சாப்பிடுவது இந்த செயல்கள் ஒருவரை விரைவாக சுத்தம் செய்கின்றன. அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் ஞானத்தால் மின்னியானால், என் அன்பான முனிவர்களே, பெருமை தன்னை வேண்டு அனுமதித்தால் யாரும் புத்திசாலி என்று கூற முடியாது. அவர் நீண்ட காலம் வாழ விரும்பினால் தொடர்ச்சியாக 3 இரவுகளில் சூடான நீரை குடிப்பதன் மூலம் தனது பெருமையை மன்னிக்க வேண்டும் என்று மனு எச்சரித்தார். முனிவர்கள் கவனமாக கேட்டபோது மன நல்லொழுக்கத்தில் சிறப்பியல்புகளை கோடிட்டு காட்டினார். கொடுக்கப்படாததை எடுக்க மறுப்பது, பரிசு கொடுப்பது, வேதங்களை படிப்பது, தவம், காயத்திலிருந்து விலகி இருப்பது, உண்மைத்தன்மை, கோபத்திலிருந்து விடுதலை மற்றும் தியாகங்களில் கடவுள்களை வணங்குவது, இந்த நல்லொழுக்கங்கள் சில நேரங்களில் சூழ்நிலைகளை பொறுத்து பாவங்களாக கருதப்படலாம் என்று அவர் விளக்கினார். கிராமப்புறங்களில் சுழன்று ஓடும் ஒரு நதியைப் போல வியாசரின் கதை சுமூகமாக ஓடியது. மன நல்லொழுக்கம் மற்றும் பாவத்தில் தன்மையை பற்றி மேலும் பேசினார் என்று அவர் தொடர்ந்தார். உலக கண்ணோட்டத்தில் செயல்கள் அவற்றின் விளைவுகளால் தீர்மானிக்கப்படுகின்றன, நல்லது அல்லது தீமை. ஆனால் வேறு கண்ணோட்டத்தில் அனைத்து செயல்களையும் நல்லொழுக்கம் அல்லது பாவம் என்று வகைப்படுத்தலாம். முக்தி மற்றும் செயலுக்கு வழிவகுக்கும் செயலற்ற தமை என்ற கருத்தை மனு விரிவாக கூறிய போது முனிவர்கள் மிகுந்த கவனத்துடன் கேட்டனர். இதன் விளைவாக மீண்டும் மீண்டும் மரணம் மற்றும் மறுபிறப்பு ஏற்பட்டது. வியாசரின் குரல் யுதிஷ்டிரரை சுற்றி ஒரு மந்திரத்தை நகர்த்தி கதையை ஆழமாக ஈர்த்தது. சொற்பொழிவு முன்னேறும்போது உணவு தொடர்பான பிராமணர்களுக்கான குறிப்பிட்ட விதிகளை மனு கோடிட்டு காட்டினார். காலை பூனி சிறிய எறும்புகள், அழுக்கில் உருவாகும் புழுக்கள் மற்றும் விஷம் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது என்று அவர் கூறினார். செதில்கள் இல்லாத மீன்கள், தவளைகள் போன்ற 4 கால் நீர்வாழ் விலங்குகள் மற்றும் பிராமையை தடை செய்யப்பட்டுள்ளனர். அவர் சிலவற்றின் ஆளை உட்கொள்வதற்கு எதிராக எச்சரித்தார். தஸ்தலபுரத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. பாண்டு மற்றும் குந்தியின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் தனது செயல்களின் இடையை சிந்திக்கும்போது சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் தலையில் நிலைத்திருந்தன. அவர் உறவினர்களின் பெரும் படுகொலையை ஏற்படுத்தினார். அதன் நினைவுகள் அவரை இன்னும் வேட்டையாடின. குருக்களின் புத்திசாலித்தனமான மற்றும் உன்னதமான பேரனான பீஷ்மரை அணுகும் எண்ணம், கடமைகள் மற்றும் ஒழுக்கத்தை பற்றி கேட்பது அவருக்கு சுமக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. அப்போது மரியாதைக்குரிய முனிவரான வியாசர் அவருக்கு முன் தோன்றினார். நீங்கள் கடமைகள் மற்றும் ஒழுக்கநெறிகளை பற்றி முழுமையாக கேட்க விரும்பினால் ராஜாவே, பீஷ்மரிடம் கேளுங்கள். அனைத்து கடமைகளுடனும் உரையாடுபவரும் உலகளாவிய அறிவை கொண்டவருமான பாகீரதியின் மகன் இந்த கடினமான விஷயத்தில் உங்கள் அனைத்து சந்தேகங்களையும் நீக்குவார். வியாசரின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. இது யுதிஷ்டிரனின் தொந்தரவு மனதை அமைதிப்படுத்தியது. ஆனால் யுதிஷ்டிரர் சிதறி போனார். அவர் பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தார். எப்போதும் நியாயமாக போராடிய அந்த போர் வீரர் வழிகாட்டுதலுக்காக அவரை அணுக தகுதியற்றவர் என்று அவர் உணர்ந்தார். வியாசர் அவரது தயக்கத்தை உணர்ந்து அவருக்கு உறுதியளித்தார். துக்கத்தில் இவ்வளவு பொருத்தத்தை காட்டுவது உங்களுக்கு தகுதியற்றது. புனித வியாசர் சொன்னதை செய்யுங்கள். தெய்வீக இளவரசனான கிருஷ்ணர் முன்னேறி வந்து யுதிஷ்டிரனிடம் மென்மையான வார்த்தைகளால் உரையாற்றினார். சிறந்த மன்னர்களே, உங்கள் துக்கம் உங்களை விழுங்க விடாதீர்கள். இந்த உயர்ந்த ஆன்மாவுள்ள பிராமணர்களுக்காகவும் நமது மதிப்பிற்குரிய மூத்த வியாசரின் கட்டளைக்காகவும் உங்கள் நலம் விரும்பிகளான எங்களின் வேண்டுகோளின்படியும் எதிரிகளை எரிப்பவரே திரௌபதியின் வேண்டுகோளின்படியும் எங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்கள். ஓ எதிரிகளில் கொலையாளி, உலகிற்கு நன்மை பயக்கும் யுதிஷ்டிரனின் உறுதி வலுப்பெற்றது. அவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து தனது சகோதரர்களாலும் நண்பர்களாலும் சூழப்பட்டார். அவர்கள் அவரை ஊக்கமளிக்கும் வார்த்தைகளால் வற்புறுத்தினர். ஊர்வலம் தொடங்கியது. பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சி. யுதிஷ்டிரர் போவைகள் மற்றும் மான்களின் தோள்களால் அலங்கரிக்கப்பட்ட
ஒரு வெள்ளை ரதத்தில் ஏறினார். அதன் பதிலாக வெள்ளை காளைகள் அதனுடன் இணைக்கப்பட்டன. அவற்றில் கண்கள் மாலை வெளிச்சத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. அவர்கள் நகரின் வழியே செல்லும்போது தெருக்கள் யூதிஷ்டிரனின் புகழை உச்சரிக்கும் பலிகிஸ்துகள் மற்றும் படகோட்டிகளின் சத்தத்தால் நிரம்பி வழிந்தன. அஸ்தினாபுர குடிமக்கள் தங்கள் ராஜாவை தவறரிப்பதற்காக வலுவாக வெளியே வந்தனர். தெருக்களில் பூக்கள், பதாகைகள் மற்றும் மாலைகளை அலங்கரித்தனர். தூபம் மற்றும் வாசனை திரவியங்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. இசை மற்றும் சிரிப்பு சத்தம். அவர்கள் பீஷ்மரின் வசிப்பிடத்தை நெருங்கிய போது யூதிஷ்டிரர் ஒரு பய உணர்வு நம்பிக்கைக்கு வழிவிடுவதை உணர்ந்தார். தனது வார்த்தைகளில் தான் வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் கண்டுபிடிப்பேன் என்று அவருக்கு தெரியும். யுதிஷ்டிரனும் பீமனும் அர்ஜுனனும் மத்தியின் 2 மகன்களான நகுலனும் சகதேவனும் நகருக்குள் நுழைந்தபோது ஹஸ்தினாபுரத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான குடிமக்கள் அந்த காட்சியை பார்க்க தேர்ந்தனர். அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பியிருந்தன. நன்கு அலங்கரிக்கப்பட்ட சதுரங்களும் தெருக்களும் வண்ணமயமான ஆடைகள் மற்றும் ஆபரணங்களின் கடலாக இருந்தன. அலைகளில் கடலைப் போல மின்னின வாண்டர்கள் கூட்டத்தின் வழியாக சென்றபோது அஸ்தினபுர பெண்கள் அவர்களை புகழ்ந்து வணங்கினர். அவர்கள் யுதிஷ்டிரரிடம் எல்லா புகழ்ச்சிக்கும் தகுதியானவர் நீங்கள் என்று கூறினர். நீங்கள் உங்கள் எதிரிகளை தோற்கடித்து நல்லொழுக்கம் மற்றும் வலிமை மூலம் உங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுத்துள்ளீர்கள். பெண்களின் மென்மையான குரல்கள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. பாண்டவர்களின் காதுகளுக்கு அவர்களின் பக்தியின் வார்த்தைகளை எடுத்து சென்றனதங்கள். அன்புக்குரிய மன்னர் திரும்பி வந்ததை கொண்டாடிய மக்கள் மகிழ்ச்சியான கூக்குரல்களாலும் சிரிப்பாலும் நகரம் நிரம்பி வழிந்தது. யுதிஷ்டிரர் அவரது சகோதரர்கள் மற்றும் கஸ்திலாபுர பெண்களால் சூழப்பட்டு குருக்களின் அரண்மனைக்கு சென்றார். நகரமும் அதன் மாகாணங்களும் அரண்மனையை அணுகி தங்கள் வெற்றி பெற்ற மன்னருக்கு பரிசுகளையும் காணிக்கைகளையும் வழங்கினர். யுதிஷ்டிரர் அரண்மனைக்குள் நுழைந்தபோது அவர் இன்னும் அதிக புகழ்ச்சியுடனும் போற்றுதலுடனும் வரவேற்கப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக அரசர்களில் முதன்மையானவரே, நீங்கள் உங்கள் எதிரிகளை தோற்கடித்து நல்லொழுக்கம் மற்றும் வலிமை மூலம் உங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுத்துள்ளீர்கள். 100 ஆண்டுகளுக்கு எங்கள் மன்னராக இருங்கள். இந்த சொர்க்கத்தின் குடிமக்களை பாதுகாப்பதைப் போல நல்லொழுக்கத்துடன் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறின. வெற்றி மற்றும் தனது மக்களின் ஆசீர்வாதங்களால் மகிழ்ந்த மன்னர் அவர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தார். அவர் தனது ரதத்திலிருந்து இறங்கி குடியிருப்புகளுக்கு சென்றார். அங்கு அவர் ரத்தினங்கள், நறுமணங்கள் மற்றும் மலர் மாலைகளுடன் வீட்டுக்கார கடவுள்களை வணங்கினார். யுதிஷ்டிரர் மீண்டும் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தபோது அவரை சுற்றி பிராமணர்கள் ஒரு குழு இருந்தது. அவர்கள் அவருக்கு ஆசீர்வாதங்களை உச்சரிப்பதற்காக மங்களகரமான பொருட்களை கொண்டு வந்திருந்தனர். மன்னர் அவர்களின் காணிக்கைகளையும் பரிசுகளையும் ஏற்றுக்கொண்டபோது நட்சத்திரங்களின் நடுவிலுள்ள கலந்தமற்ற சந்திரனைப் போல அழகாக இருந்தார். ஆனால் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மத்தியில் நிழல்களிலிருந்து ஒரு இருண்ட உருவம் வெளிப்பட்டது. பிராமணராக மாறுவேடமிட்ட ராட்சசனான சார்வகா கூட்டத்தின் மத்தியில் பெருமையுடன் நின்றார். அவரது கண்கள் தீங்கிழைத்தன. இந்த பிராமணர்கள் அனைவரும் அவர் கூறினார், நீங்கள் ஒரு பொல்லாத ராஜா உறவினர்களை கொல்பவர் என்று சொல்கிறீர்கள். உங்கள் இலத்தை அழிப்பதன் மூலம் உங்களுக்கு எல்லா லாபம். சாரர்களின் வார்த்தைகளால் பிராமணர்கள் மிகவும் கோபமடைந்தனர். அவர்கள் உரத்த சலசலப்பை ஏற்படுத்தினர். யட்சரின் பேச்சால் யுதிஷ்டிரர் நடுங்கினார். மேலும் அவர் கவலையுடனும் அவமானத்துடனும் அமைதியாக இருந்தார். ஆனால் பின்னர் பிராமணர்களில் ஒருவர் தனது சகோதரர்களுடன் தனக்கு முன் நின்ற மன்னர் யுதிஷ்டிரரிடம் பேசுகையில் வசம்பயனர் தனது கதையை தொடங்கினார். தேவகியின் மகன் என்று அறியப்பட்ட ஜனார்த்தனா பிராமணர்கள் மீது மரியாதை நிறைந்த குரலில் அரசிடம் பேசினார். ஐயா, இந்த உலகத்தில் பிராமணர்கள் பூமியில் கடவுள்களாக நான் மதிக்கப்படுகிறார்கள். அவர்களின் வார்த்தைகள் பாம்பின் கொம்பை போல விஷமாக இருக்கலாம். இருப்பினும் அவர்களை மறுவிப்பது எளிது.
என்று அவர் கூறினார். திராகனார் பேசுகையில் அவரது கண்கள் கடந்த காலத்தை நோக்கி நீண்ட காலமாக மறக்கப்பட்ட ஒரு சகாப்தத்தை நினைவுபடுத்துவதாக தோன்றியது. கிருத யுகத்தில் படைப்பு மற்றும் அழிவு சுழற்சிகளில் நேரம் அளவிடப்பட்ட போது சாரகன் என்ற ராட்சசன் வடாரி என்ற தொலைதூர நிலத்தில் பல ஆண்டுகளாக கடுமையான தவம் செய்திருந்தான். பூமியில் கடவுள்களாக மதிக்கப்பட்ட பிராமணர்கள் வரங்களை கேட்கும்படி அவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினர். ஆனால் சாரகனின் பெருமையும் லட்சியமும் அவரை மேலும் தேடத் தூண்டியது. இறுதியாக பல வருட பக்திக்கு பிறகு சார்வகன் பிரபஞ்சத்தில் ஆண்டவரை அனைத்து உயிரினங்களின் கைகளிலிருந்தும் பயத்திலிருந்து விடுபட ஒரு வரத்தை கேட்டான். சார்வகனின் உறுதியால் ஈர்க்கப்பட்ட இறைவன் அவரது விருப்பத்தை வழங்கினார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். அவர் பிராமணர்களை புண்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு தெரியாமல் இந்த வரம் இறுதியில் சார்வகனின் வீழ்ச்சியை நிரூபிக்கும் பதிலாக கண்டுபிடிக்கப்பட்ட தனது வெல்ல முடியாத தன்மையால் சாரகா கடவுள்களை தாங்களே அழித்துவிடத் தொடங்கினார். இரட்சகரின் வலிமைக்கு எதிராக துன்புறுத்தப்பட்ட மற்றும் உதவியற்ற கடவுள்கள் ஒன்று கூடி உதவிக்காக நித்திய கடவுளை அணுகினர். சார்வகரின் மரணத்திற்கு அவர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அது நேரடி தலையீட்டின் மூலம் நடக்காது என்று கடவுள் பதிலளித்தார். அதற்கு பதிலாக துயோதனன் என்ற வருங்கால மன்னன் சாரகனுடன் நட்பு கொள்வான். மேலும் பாசத்தால் பிழைக்கப்பட்ட ராட்சசர்கள் இறுதியில் பிராமணர்களை அவமதிப்பார்கள். இந்த அவமதிப்பால் பிராமணர்கள் தங்கள் கோபத்தை அவர் மீது கட்டவிழ்த்து விடுவார்கள். இடிமுழக்கம் போன்ற வார்த்தைகள் அவரை தாக்கும். எனவே பிராமணர்களின் சாபத்தால் சக்தி வாய்ந்த ராட்சசனான சார்வகன் கொல்லப்பட்டார். யனாதனா தனது கதையை முடித்தவுடன் மன்னர் யுதிஷ்டிரனின் முகம் துக்கம் மற்றும் உறுதிப்பாட்டில் கலவையால் நிரம்பியது. க்ஷத்திரிய கடமைகளை கடைபிடிக்கும் போது இறந்த தனது உறவினர்களின் உடல்களை அவர் பார்த்தார். அவரது கண்கள் ஆழமான புரிதலை கொண்டிருப்பது போல் தோன்றியது. இந்த தீரோக்கள் மனத்தை கடந்து விட்டனர். அவர்கள் ஆன்மா இப்போது கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் வாழ்கிறது. ஜனதனின் வார்த்தைகள் ராஜாவின் காயமடைந்த இதயத்திற்கு ஒரு தைலம் போல தொடர்ந்து பாய்ந்தன. பாரத இனத்தை சேர்ந்த காலையே துக்கத்திற்கு வழிவிடாதே என்று அவர் கூறினார். உங்கள் உறவினர்கள் அனைவரும் க்ஷத்திரிய கடமைகளை கடைபிடிப்பதில் அழிந்துவிட்டனர். அந்த துணிச்சலான போர் வீரர்கள் சொர்க்கத்திற்கு சென்றுள்ளனர். இறுதியாக அஸ்தினாபுரத்தின் மீது சூரியன் உதயமாடி கூடியிருந்த கூட்டத்தின் மீது அதன் சூடான கதைகளை வீசியது வசம்பாயனர். மன்னர் யுதிஷ்டிரரின் முடிசூட்டு விழாவை விவரிக்கத் தொடங்கிய போது அவரது வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தனகுந்தியின் அசமகள் தனது அறைகளிலிருந்து வெளியே வந்தபோது அவருக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இவ்வளவு காலமாக அவரது இதயத்தை துன்புறுத்திய காய்ச்சல் நீங்கி அவரது முகத்தில் ஒரு புதிய அமைதி நிலவியது போல் தோன்றியது. அவர் ஒரு நேர்த்தியான தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தார். கிழக்கு நோக்கி முகம் காட்டினார். வழக்கமாக ஒருவர் சிம்மாசனத்தில் ஏறுவார். அவரது பக்கத்தில் பாண்டவர்களின் 2 தலைசிறந்த வீரர்களான சத்யகி மற்றும் வாசுதேவர் அமர்ந்திருந்தனர். நாடுகடத்தப்பட்ட சோதனைகளில் அவர்களை வழிநடத்திய அதே நோக்கத்துடன் அவர்களின் முகங்கள் பிரகாசிக்கின்றன. வீர இரட்டையர்களான பீமனும் அர்ஜுனனும் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட இருக்கைகளை ஆக்கிரமித்து அவர்களின் கண்கள் அவரது சரியான இடத்தை பெற தயாரான போது அவர்களின் சகோதரர் மீது கவனமாக நிலைநிறுத்தப்பட்ட இதற்கிடையில் யுதிஷ்டிரனின் தாயார் பிரிதா தனது 2 இளைய மகன்களான சரதேவர் மற்றும் நகுல பக்கவாட்டில் ஒரு வெள்ளை தந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார். புத்திசாலி சுதமன் விதுலா தம்யா மற்றும் மதிப்பிற்குரிய மன்னர் திருதராஷ்டிரர் ஆகியோர் தங்கள் சொந்த இருக்கைகளை ஆக்கிரமித்தனர். ஒவ்வொரு முழு நெருப்பால் எரியும் கூட்டம் கட்டளைக்கு வந்தபோது புகழ்பெற்ற ராணியான காந்தாரி சந்தியா மற்றும் யுயுத்சு ஆகியோருடன் அமர்ந்தார். கிருஷ்ணரின் உத்தரவின் பேரில் போசாரி தம்யா ஒரு பெரிய பலிப்பீடத்தை கட்டத் தொடங்கியதால் காற்று எதிர்பார்ப்புடன் உயிருடன் இருந்தது. அதன் சாய்வு கிழக்கு மற்றும் வடக்கு நோக்கி கவனமாக அளவிடப்பட்டது. பீடம் முழுமையடைந்ததும் உயர்ந்த ஆன்மாவான யுதிஷ்டிரர்
தனது விசுவாசமான நண்பரான துருபாதரின் மகளான கிறிஸ்துவருடன் கம்பீரமான சர்வதோபக்ராவின் மீது அமர்ந்தார். பவுமியன் தெளிவான வெண்ணையின் மணக்கண்களை தியாக நெருப்பின் மீது ஊற்றிய போது காற்றில் பிரசாதங்களில் இனிப்பு வாசனை நிரம்பிய தசரதரின் வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நினைவு சின்னமான புனிதப்படுத்தப்பட்ட சங்கு பின்னர் கொண்டு வரப்பட்டு யுதிஷ்டிரரின் தலைக்கு தண்ணீர் ஊற்ற பயன்படுத்தப்பட்டது. அரச முனிவர் திருதராஷ்டிரரும் அங்கு இருந்த அனைத்து குடிமக்களும் கிறிஸ்தரின் வேண்டுகோளுக்கு இணங்க தங்கள் ராஜாவை தூய்மைப்படுத்தும் புனித நீரில் குளித்த நபனவர்களும் அனகர்களும் தங்கள் மோர்சுகளை ஒலித்தபோது புதிய கண்ணியத்துடன் பிரகாசித்த மன்னர் யுதிஷ்டிரர் தனது நன்றில் உள்ள குடிமக்கள் அவருக்கு வழங்கிய பரிசுகளை ஏற்றுக்கொண்டார். பிராமணர்கள் தங்கள் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்து நியாயமான மன்னரிடம் தங்கள் பிரசாதங்களை வழங்கினர். அவர்களுக்கு 1000 வீசங்களை வழங்கி வெகுமதி அளித்தனர். அண்ணன்கள் பிராமணர்கள் போன்ற அவர்களின் குரல்கள் யுதிஷ்டிரனை ஆசீர்வதித்தன. அவர்களின் வார்த்தைகள் ராஜாவின் நல்ல அதிர்ஷ்டத்திற்கு ஒரு சான்றாகும். நல்ல அதிர்ஷ்டம் பாண்டுவின் மகனே, அவர்கள் பாடினர். வெற்றி உன்னுடையது, நல்ல அதிர்ஷ்டத்தால் நீ மீட்கப்பட்டாய். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் மன்னர் யுதிஷ்டிரர் உயரமாக நின்று தன்னையும் தனது சகோதரர்களையும் மிகவும் புகழ்ந்து பேசிய பிராமணர்களை நோக்கி பேசும்போது அவரது வார்த்தைகள் நேர்மையுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. பாண்டுவின் மகன்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் தொடங்கினார். அவர்களின் தகுதிகள் உண்மை அல்லது பொய், இவ்வாறு பிராமணர்களில் முதன்மையானவர்கள் ஒன்றாக கூடியுள்ளனர். ராஜாவின் குரல் நன்றியால் நிரம்பியது. அவர்களின் பாராட்டு அவர்கள் அனுபவித்த தயவுக்கு ஒரு சான்றாகும். அவர் பேசும்போது யுதிஷ்டிரரின் கண்கள் அவரது குடிமக்கள் மீது மூடப்பட்டன. அவரது பார்வை சபை முழுவதும் துளைத்தது. அவர்களின் வார்த்தைகள் எடை கொண்டவை என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவர்களின் நிலைப்பாட்டின் தீவிரத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். நாங்கள் அனைவரும் உங்களுடன் தயவின் பொருள்கள் என்று அவர் கூறினார். நீங்கள் அத்தகைய பண்புகளை கொண்டிருப்பதாக சுதந்திரமாக விவரிக்கிறீர்கள் என்கிறால் அவரது குரல் பணிவுடன் இருந்தது. இருப்பினும் அவர் தனது சொந்த நலனுக்கு அதை பாராட்ட விரும்பவில்லை என்பது தெளிவாக இருந்தது. யுதிஷ்டிரனின் எண்ணங்கள் அவரது தந்தை மன்னர் திருதராஷ்டிரரிடம் திரும்பின. அவர் பழைய மன்னரை பற்றி மரியாதையுடன் பேசினார். அவரை கடவுள் என்று அழைத்தார். அவருக்கு கீழ்ப்படிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ராஜாவின் வார்த்தைகள் ஆழ்ந்த கடமை உணர்வுடன் இருந்தன. ஏனெனில் அவர் தனது தந்தைக்காக மட்டுமே வாழ்ந்ததாக ஒப்புக்கொண்டார். என் உறவினர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு துக்கத்தால் கடத்த குரலில் நான் அவருக்காக வாழ்கிறேன் என்று கூறினார். அந்த தருணத்தில் யுதிஷ்டிரரின் மிகப்பெரிய கடமை அவரது தந்தைக்கு சேவை செய்வதே என்பது தெளிவாக தெரிந்த கூட்டம் கலைந்து சென்றபோது மன்னர் யுதிஷ்டிரர் தனது சகோதரர் பீம்சேனிடம் ஒரு புதிய பொறுப்பை ஒப்படைத்தார். யுவராஜர் மன்னர் விதுரரை தனது தலைமை ஆலோசகராக நியமித்து மாநில விஷயங்களில் பீம்சேனாவுக்கு உதவுவார். அவர்கள் ஒன்றாக ஆட்சியின் 6 மடங்கு தேவைகளை மேற்பார்வையிடுவார்கள். தங்கள் பராமரிப்பின் கீழ் ராஜ்யம் செழிக்கப்படுவதை உறுதி செய்வார்கள். இதற்கிடையில் மற்ற நம்பகமான ஆலோசகர்கள் பல்வேறு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டனர். சஞ்சயா பொது இயக்குநராகவும் நிதி மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டார். அதே நேரத்தில் நகுல இராணுவத்தின் பதிவேடு, உணவு மற்றும் ஊதியத்தின் பொறுப்பை ஏற்றார். ஆகமா விரோத சத்திரலை எதிர்ப்பதற்கும் நீதியை நிலைநிறுத்துவதற்கும் பணிக்கப்பட்டார். மேலும் புகழ்பெற்ற பூசாரி தம்யா பிராமணர்களுக்கு சேவை செய்வதற்கும் புனித சடங்குகளை செய்வதற்கும் பொறுப்பாக இருந்த மன்னர் தொடர்ந்து நியமனங்களை செய்தபோது அவர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் கவனமாக பரிசீலித்து தங்கள் பணிகளுக்கு தேவையான திறன்களையும் குணநலன்களையும் கொண்ட நபர்களை தேர்ந்தெடுத்தார் என்பது தெளிவாக தெரிந்தது. குறிப்பாக சகதேவருக்கு ஒரு சிறப்பு கடமை ஒப்படைக்கப்பட்டது. எல்லா நேரங்களிலும் யுதிஷ்டிரனின் பக்கத்திலேயே இருக்க வேண்டும். மன்னர் தனது சகோதரர் திங்கிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நம்பினார். எனவே அவர் அவரை தனது நிரந்தர தோழராக நியமித்தார். இந்த நியமனங்கள் செய்யப்பட்டவுடன் மன்னர் யுதிஷ்டிரர் விதுரா மற்றும் உயர்ந்த மனதுள்ள இழுச்சு பக்கம் திரும்பி எல்லாவற்றிற்கும் மேலாக தங்கள் தந்தையின் விருப்பங்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு அறிவுறுத்தினார். பஸ்தினாபுரத்தின் மீது சூரியன் உதயமாகவில்லை. மன்னர் யுதிஷ்டிரர் ஒரு நோக்கத்துடன்
தனது நாளை தொடங்கும்போது நகரத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை வெளிப்படுத்தினார். போரில் இறந்தவர்களின் நினைவுகளை கதவிக்கவும் அவர்களின் ஆன்மா அடுத்த உலகில் அமைதியை காண்பிப்பதை உறுதி செய்யவும் அவர் உறுதியாக இருந்தார். ஞானமுள்ள முனிவரான வசம்பயனர் சரத்ரா சடங்குகள் நடைபெறும் புனித மைதானத்திற்கு செல்லும் போது ராஜாவின் பக்கத்திலேயே நின்றார். தூப வாசனையார் காற்று அடர்த்தியாக இருந்தது. மந்திரங்களின் மென்மையான உச்சரிப்பு காற்றை நிரப்பியது. யுதிஷ்டனின் கண்கள் துக்கம் அடைந்தன. போரில் அவருடன் விழுந்தவர்களுக்கு அவரது இதயம் துக்கத்தால் கடத்தரு சடங்குகள் தொடங்கிய போது மன்னரின் எண்ணங்கள் அவரது உறவினர்களான துரோணர் மற்றும் கர்ணன் மீது திரும்பின. அவர்கள் தன்னர் பக்கத்தில் தைரியமாக போராடினர். ஒருவரின் மூதாதையர்களையும் அன்புக்குரியவர்களையும் கதவிப்பதன் முக்கியத்துவத்தை எப்போதும் அவருக்கு கற்பித்த அவரது தாயா காந்தாரியின் வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். மன்னரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் அவர்களின் ஆன்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்து மறுமலர்ச்சியின் சுழற்சியிலிருந்து அவர்களை விடுவிக்க முயன்றார். இதற்கிடையில் அரண்மனையில் மன்னர் திருதராஷ்டிரர் தனது சொந்த பிரமாண்டமான செயலுக்காக தயாராகி கொண்டிருந்தார். பிராமணர்களுக்கு ஏராளமான செல்வம் கைன் மற்றும் விலைமதிப்பட்ட ரத்தினங்களை வழங்க அவர் முடிவு செய்தார். இது ஒரு தொண்டு செயலாக மட்டுமல்லாமல் அடுத்த உலகில் தனது மகன்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையாகவும் இருந்தது. அவரது மனைவி காந்தாரி அவருடன் நின்றார். அவர் இந்த உன்னதமான செயலை செய்வதை காணும்போது அவரது கண்கள் பெருமையுடன் பிரகாசிக்கின்றன. நாட்கள் செல்ல செல்ல கண்ணுடன் வீழ்ந்தவர்களின் நினைவுகளை யுதிஷ்டிரர் தொடர்ந்து மதித்தார். திரௌபதியின் குடும்பங்களான கிருஷ்ணசிம்னா மற்றும் அதிமன்யுவின் குடும்பங்களுக்கு தொடர்ச்சியான வருகைகளில் அவருடன் சேர்ந்து அவர்களின் துயரமான நேரத்தில் செல்வத்தையும் ஆறுதலையும் வழங்கினார். மன்னரின் தாராள மனப்பான்மைக்கு எல்லை இல்லை. ஏனெனில் அவர் தனது பக்கத்தில் போராடிய ஹிதிமாவின் மகன் ராக்கேசர் கடோத்காச்சாவையும் நினைவு கூர்ந்தார். இந்த தனிப்பட்ட பக்தி நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக போரினால் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனுக்காகவும் யுதிஷ்டிர நிறுவனங்களை நிறுவினார். உணவு மற்றும் தண்ணீரை இலவசமாக விநியோகிக்கக்கூடிய வீடுகளை அவர் நிறுவினார். மேலும் உறவினர்களையோ நண்பர்களையோ விட்டு செல்லாமல் இறந்தவர்களின் நினைவாக குளங்களை அகழ்வாராய்ச்சி செய்தார். மன்னரின் செயல்கள் நாடு முழுவதும் அறியப்பட்ட போது அவரது மக்கள் அவரை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க தொடங்கினர். அவர் ஒரு வெற்றிகரமான போர்வீரர் மட்டுமல்ல, அவர்களின் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்ட ஒரு இரக்கமுள்ள தலைவரும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ராஜாவின் குடிமக்கள் அவரது பாதுகாப்பின் கீழ் செழித்து வளர்ந்தனர். மேலும் ஒரு புத்திசாலி மற்றும் நியாயமான ஆட்சியாளர் என்ற அவரது நட்பை தொலைதூரம் பரவியது. ஆண்டுகள் கடந்தன. யுதிஷ்டிரர் தொடர்ந்து இரக்கத்துடனும் ஆட்சி செய்தார். திருதராஷ்டிரர் உட்பட தனக்கு அன்பான அனைவருக்கும் அவர் மரியாதையும் காட்டினார். ராஜ்யத்தில் சரியான ஆட்சியாளராக மன்னர் யுதிஷ்டிரர் தனது மக்களின் முன் நின்றார். அவரது கைகள் நன்றியுடன் பிணைக்கப்பட்டன. பதவியேற்பு விழா முடிவடைந்தது. இப்போது அவர் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கியவருக்கு தனது ஆழ்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டிய நேரம் இது. பகவான் கிருஷ்ணர் அவரது குரலில் மரியாதையுடன் அவர் குனிந்து வணங்கினார். தைவீரமானவரை கிருஷ்ணர், நீங்கள் மட்டுமே ஒரே நகர் அனைத்து வழிபாட்டாளர்களுக்கும் அடைக்கலம், பிரபஞ்சத்தின் படைப்பாளர் மற்றும் அதற்குள் வசிக்கும் ஆன்மா என்று அழைத்தார். யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. புலன்களுக்கு எளிமையாகவும் அமைதியாகவும் இருந்தன. கிருஷ்ணரின் பல பெயர்களைப் பற்றி அவர் பேசினார். கரிவைகுண்டம் ஒவ்வொன்றும் அவரது எல்லையற்ற சக்தி மற்றும் ஞானத்திற்கு ஒரு சான்றாகும். கிருஷ்ணர் 7 வடிவங்களை எடுத்த அதிரி உட்பட பல்வேறு கற்பைகளில் பிறந்த பண்டைய கதைகளை மன்னர் நினைவு கூர்ந்தார். யுதிஷ்டிரர் 3 யுகங்களை பற்றி பேசினார். இது மனித குலத்தின் அறிவொளியை நோக்கிய பயணத்தை குறிக்கும் காலத்தின் புனித காலமாகும். அவர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் கிருஷ்ணரின் மகிமைக்கு ஒரு பாடலாக மாறின. அவர் அவரை அவர்களின் புலன்களின் இறைவன் என்றும் யாகங்களில் வணங்கிய மாபெரும் இறைவன் என்றும் விரோதமான படைகளின் கரைப்பாளர் என்றும் அழைத்தார்.
கிறிஸ்தையின் பல வடிவங்களை மன்னர் அங்கீகரித்தார். 3 கண்கள் கொண்ட சம்பு, பெரிய பன்றி, நெருப்பு, சூரியன் மற்றும் கருடா ஒவ்வொன்றும் அவரது எல்லையற்ற சக்தியின் வெளிப்பாடாகும். யுதிஷ்டிரனின் குரலில் கிறிஸ்தரின் போர் வீரம் எதிரிகளை அழித்து வீணடிக்கும் அவரது தவிர்க்க முடியாத வலிவை பற்றி பேசும்போது அவர் உணர்ச்சியால் நடுங்கினார். அவர் அவரை தூய இரத்தத்தின் பிரமா என்று அழைத்தார். களப்பிலிருந்து தோன்றியவர்கள் மலைகளுக்கு இடையில் ஒரு மலையின் மீது நடந்த மாபெரும் பேரரசர் ராஜாவின் வார்த்தைகள் கிறிஸ்தரின் உருவத்தை 3 கூம்புகள் மற்றும் 3 தங்குமிடங்களுடன் பரந்த மற்றும் முடிவற்ற பெருங்கடல் என்று சித்தரித்தன. யுதிஷ்டிரர் தனது பாடலை முடித்தவுடன் கூட்டம் அமைதியானது. அவரது வார்த்தைகளின் அழகை கண்டு மயங்கியது. அவர்களுக்கு நடுவில் அமர்ந்திருந்த கிறிஸ்தர் சம்மதத்துடன் புன்னகைத்தார். அவரது தாமை கண்கள் பிரகாசித்தன. அவர்களின் இதயங்களை நிரப்பிய பக்தியை பிரதிபலித்தன. மென்மையான தலையசைப்புடன் அவர் யுதிஷ்டிரரின் புகழை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளால் பதிலளிக்கத் தொடங்கினார். பாண்டவின் மூத்த மகளை மகிழ்விக்கும் இனிமையான பாடல்களால் காற்றை நிரப்பத் தொடங்கினார். கிறிஸ்தர் பேசியதும் கூட்டம் மகிழ்ச்சியான கிசுகிசுக்களில் வெடித்தது. அவரது இசை போன்ற குரல் அவர்களின் ஆன்மாவை அமைதிப்படுத்தியது. மன்னர் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் குடித்து தனது சரியான சிம்மாசனத்திற்கு தன்னை வழிநடத்திய தெய்வீகருக்கு நன்றியுடன் அவரது இதயம் நிரம்பி வழிந்தது. இந்த தருணத்தில் தனது மக்களால் சூழப்பட்டு பகவான் கிறிஸ்தரின் கருணையுள்ள பிரசன்னத்தால் யுதிஷ்டிரர் நீதியை நோக்கிய தனது பயணத்தில் தனியாகவில்லை என்பதை அறிந்த ஒரு ஆழ்ந்த அமைதி உணர்வை உணர்ந்தார். அஸ்திலபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது மன்னர் யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களின் முன் நின்றார். அவரது கண்கள் சோகம் மற்றும் நிம்மதியின் கலவையால் நிரம்பின. என் அன்பான சகோதரர்களே, உணர்ச்சியால் நடுங்கும் அவரது குரல், போர் முடிந்துவிட்டது, நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் என்ன செலவில் உங்கள் உடல்கள் போரின் வடுக்களை தங்குகின்றன. உங்கள் இதயங்கள் துக்கம் மற்றும் கோபத்தால் கனமாக உள்ளன. பீமனும் அர்ஜுனனும் இரட்டையர்களான நகுலனும் சகதேவனும் அவருக்கு முன் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் முகங்கள் சோர்வாலும் துக்கத்தாலும் நனைந்திருந்தன. யுதிஷ்டிரின் வார்த்தைகள் அவர்களின் சோர்வடைந்த ஆன்மாக்களுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. மேலும் அவர் காட்டில் தங்கள் கஷ்டங்களைப் பற்றி பேசும்போது அவர்கள் கவனமாக கேட்டனர். சாமானியர்களைப் போல வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் இப்போது மகிழ்ச்சியால் நிரம்பிய அவரது குரல், நமது வெற்றியை கொண்டாடுவோம், ஓய்வெடுத்து மீண்டும் நமது வலிமையை பெறுவோம், பின்னர் காலையில் மீண்டும் சந்திப்போம். யுதிஷ்டிரர் பேசி முடித்ததும் சகோதரர்கள் சம்மதத்துடன் தலையசைத்தனர். அவர்களின் முகங்கள் நம்பிக்கையின் பிரகாசத்துடன் பிரகாசித்தன. பீமன் என்றென்றும் கடுமையான போர் வீரன் கொடூரமாக புன்னகைத்தார். அவரது கண்கள் இன்னும் போரின் நெருப்பால் எரிந்தன. அர்ஜுனனின் வெளிப்பாடு இன்னும் அடக்கமாக இருந்தது. ஆனால் அவரது கண்கள் ஆழ்ந்த சோகத்தால் பிரகாசித்தன. இரட்டையர்களான நகுலனும் சகதேவனும் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். அவர்களின் முகங்கள் வெளி மற்றும் வரையப்பட்டிருந்தன. இதற்கிடையில் துரியோதனின் அரண்மனையில் விரிகோதாபி மன்மூர் பெரிய புயல் போல நுழைந்தார். அவரது இருப்பு கவனத்தை ஈர்த்தது. யுதிஷ்டிரர் அவருக்கு பிரம்மாண்டமான அரண்மனையை வழங்கினார். அவர் அதை திருதராஷ்டிரரின் ஒப்புதலுடன் அவருக்கு ஒதுக்கினார். அரண்மனை கட்டிடக்கலையின் அதிசயமாக இருந்தது. ரத்தினங்கள் மற்றும் விலைமதிப்பட்ட கற்களால் அலங்கரிக்கப்பட்டது. அதன் அரங்குகள் ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களால் நிரம்பி வழிந்தன. அர்ஜுனனுக்கும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை வழங்கப்பட்டது. இது துரியோதனின் பிரம்மாண்டத்திற்கு போட்டியாக இருந்தது. இது துசாசனா அரண்மனை அதன் அழகு மற்றும் செல்வத்திற்கு புகழ் பெற்றது. துர்மர்சனா அரண்மனை இருப்பினும் குபேரரின் மாளிகையைப் போலவே இன்னும் வெற்றியானது என்று கூறப்பட்டது. யுதிஷ்டிரர் அதை நகுலரிடம் கொடுத்தார். அவர் காட்டில் தனது அனுபவங்களால் சோர்வடைந்தார். எப்போதும் இன்பம் தேடுபவராக இருந்த சகாதேவருக்கு அழகு மற்றும் ஆடம்பரத்தில் அதிசயமான துர்முகா அரண்மனை வழங்கப்பட்டது. அரண்மனை படுக்கைகள் மற்றும் அழகான பெண்களால் நிரம்பியிருந்தது.
தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் இந்த பரிசை பெற்றதில் சகதேவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்காக காத்திருந்த இன்பங்களை கற்பனை செய்தபோது அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. இரவு வந்தபோது இளவரசர்கள் வைண்டுகள் மற்றும் பானங்களை சாப்பிட்டு அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் நிரம்பின. அவர்கள் ஏவை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். காலையில் அவர்கள் மகிழ்ச்சியால் பிரகாசமான முகங்களுடன் மன்னர் இருட்டிட முன் ஆஜராகினர். மன்னர் அவர்களை பார்த்து புன்னகைத்தார். ஞானியும் அறிவாளியுமான பிராமணான வசம்பாயனனை மன்னர் ஜனமேஜாவாக வடைத்தபோது ஹஸ்தினாபுரத்தின் மீது சூரியன் உதயமாகவில்லை. யுதிஷ்டிரர் தனது ராஜ்யத்துக்கு வெற்றிகரமாக திரும்பியதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை விவரிக்க வசம்பாயனரிடம் கேட்டபோது ராஜாவில் ஆர்வம் அவரை கவர்ந்த வசம்பாயனர் தனது கதையை தொடங்கி, மன்னர் ஜனமேலியா வாசுதேவர் தலைமையிலான பாண்டவர்கள் தங்கள் மகத்தான வெற்றிக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்பதை நான் விரிவாக விவரிக்கிறேன் என்று கூறினார். மன்னர் தனது புகழ்பெற்ற உறவினரின் கதையை கேட்க ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தார். வசம்பாயனர் தொடர்ந்தார். யுதிஷ்டிரர் தனது ராஜ்யத்தை மீட்டெடுத்தவுடன் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய 4 ஆண்களில் ஒவ்வொருவரையும் அந்தந்த கடமைகளுக்கு நியமித்தார். பெருமை மற்றும் பொறுப்புணர்வுடன் யுதிஷ்டிரர் சடக வரிசையில் உள்ள 1000 உயர்ந்த ஆன்மீக பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஒவ்வொருவருக்கும் அவர்களில் ஆன்மீக தூய்மையில் அடையாளமான டிஸ்காவை பெற்றார். பின்னர் மன்னர் தனது விசுவாசமான ஊழியர்களிடம் தனது கவனத்தை திருப்பி ஒவ்வொருவருக்கும் தனது செல்வத்திலும் ஒரு பகுதியை வழங்கினார். ஆனால் யுதிஷ்டிரரின் தாராள மனப்பான்மையில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அவர் தகுதியற்ற நபர்களின் விருப்பங்களையும் முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றினார். வசம்பாயனர் பேசுகையில் அந்த காட்சி ஜனமேஜயா மன்னரின் மனதில் தோன்றியது. பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் தனது பூசாரி தம்யாவுக்கு 1000கணக்கான கைன் செல்வம், தங்கம், வெள்ளி மற்றும் நேர்த்தியான ஆடைகளை பரிசாக வழங்குவதை அவர் பார்த்தார். யுதிஷ்டிரர் தனது போதகரான கிருபாவை மிகுந்த மரியாதையுடனும் நடத்தினார் என்பதை கேட்டு ராஜாவின் இதயம் பெருமிதம் அடைந்தது. விதுராவுக்கும் தாராளமான மன்னரால் உணவு, பானம், ஆடைகள், படுக்கைகள் மற்றும் இருக்கைகள் பரிசாக வழங்கப்பட்டன. ஆனால் யுதிஷ்டிரனின் கருணை அதோடு நின்று விடவில்லை. அவர் தனது ராஜ்யத்திற்கு அமைதியை மீட்டெடுத்து தன்னிடம் வந்த அனைவருக்கும் தனது விருந்தோம்பலை வழங்கினார். இதில் எதிர்கருத்துக்களை கொண்டிருந்தவர்களும் அடங்குவர். முன்னாள் மன்னரும் இராணியுமான திருதராஷ்டிரரும் காந்தாரியும் கூட யுதிஷ்டிரரால் உரிய மரியாதையுடன் கௌரவிக்கப்பட்டனர். வசம்பாயனர் பேசியது போல் மன்னர் ஜனமேஜயாவின் கற்பனை அவர் தனது விசுவாசமான குடிமக்களால் சூழப்பட்ட யுதிஷ்டிரர் தனது ராஜ்யத்தை திருதராஷ்டிர, காந்தாரி மற்றும் விதுராவின் வசம் வைத்த ஒரு காட்சிக்கு கொண்டு சென்றது. தனது ராஜ்யம் அதன் முந்தைய மகிமைக்கு திரும்பியவுடன் யுதிஷ்டிரர் தங்கம் மற்றும் பெத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான சோபாவில் அமர்ந்திருந்த வாசுதேவருக்கு மரியாதை செலுத்த புறப்பட்டார். கிறிஸ்தரின் அழகு உதிக்கும் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவரது நீல நிறம் ஒரு பிற உலக பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. அவரது மார்பகம் கஸ்தூபரத்தினத்தால் பிரகாசித்தது மற்றும் சூரியன் அடிவாளத்திற்கு கீழே மூழ்கி நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும்போது யுதிஷ்டிரர் தனது சகோதரர் வாசுதேவரை அணுகினார். அவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். வாசுதேவரின் கண்கள் பௌதிக சாம்ராஜ்யத்திற்கு அப்பால் பார்ப்பது போல் காற்றில் ஒரு வித்தியாசமான ஆற்றல் நிரம்பியது. விட முடியாத வல்லமை படைத்தவரே, இது எவ்வளவு அற்புதமானது! நீங்கள் சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்கள். நாள் ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டு உங்கள் புறங்கள் அமைதியாகிவிட்டன. உங்கள் மனம் உங்கள் புரிதலுக்குள் புரிந்துவிட்டது என்று தனது குரலில் கிசுகிசுத்தபடி வசுதேவரின் கண்கள் மெதுவாக திறந்தன. மேலும் அவர் மென்மையான புன்னகையுடன் யுதிஷ்டிரரை பார்த்தார். வாசுதேவரி, ஏய்கள் அன்பான சகோதரனே, அம்புகளின் படுக்கையில் படுத்திருக்கும் அந்த மாபெரும் போர்வீரான பீஷ்மரை பற்றி நான் நிலைத்து கொண்டிருந்தேன். அவரது மனம் என்னை பற்றிய எண்ணங்களால் நுகரப்படுகிறது. நான் அவரை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று கூறினார். வாசுதேவரின் வார்த்தைகள் வணக்கத்திற்குரிய பீஷ்மர் மீது
ஆழ்ந்த பாசத்துடன் இருந்தன. விஸ்வர் புகழ்பெற்ற வீரர் என்றும் கடவுள்களுக்கு எதிராகவும் போரிட்டவர் என்றும் வாசுதேவர் விளக்கியபோது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். வாசுதேவர் கூறினார், அவர் வெளியே செல்லவிருக்கும் நெருப்பை போன்றவர் என்னை பற்றி எண்ணங்களால் அவரது மனம் நுகரப்படுகிறது. வாசுதேவரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் இதயத்திற்குள் ஆழமாக ஏதோ ஒன்றை தூண்டின. விஸ்வர் உண்மையில் ஒரு பெரிய ஆன்மா என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் தாமதமாகிவிடும் முன் அவரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. வாசுதேவரின் குரலில் அவசரம் நிறைந்திருந்தது. நாம் இப்போது பீஷ்மரிடம் செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். யுதிஷ்டிரர் சம்மதத்துடன் தலையசைத்து இருவரும் சேர்ந்து வாசுதேவரின் அருகில் அமர்ந்திருந்த சர்ச்சையை எழுதினர். வாசுதேவர் கட்டளையிட்டார், என் ரதத்தை இணைக்க விடுங்கள். மேலும் தேவையான ஏற்பாடுகளை செய்ய சர்ச்சைக்கு விரைவாக புறப்பட்டாது. தயார் செய்யப்பட்ட போது தனது சகோதரர் மீதான பக்தியால் யுதிஷ்டிரனின் இதயம் பெருகியது. வாசுதேவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, தெய்வீக பிரசன்னமும் மனித குலத்தை நீதியின் பாதையில் வழிநடத்த பூமியில் இறங்கினார் என்பதை அவர் அறிந்திருந்தார். விஸ்மரை பார்வையிட அவர்கள் புறப்பட்ட போது சூரியன் வானத்தில் கீழே விழுந்தது. காத்திருந்த மௌனத்தால் காற்று நிரம்பியது. பிரபஞ்சமே என்ன வரப்போகிறது என்பதை எதிர்பார்த்து அதன் மூச்சை பிடித்தது போல் இருந்தது. அவரது பேரன் கனமேஜாம் முன்னிலையில் விசம்பாயனர் பீஷ்மரின் இறுதி தருணங்களின் கதை விவரிக்கத் தொடங்கினார். சூரியன் அதன் நிலையற்ற நிலை அடைந்து அதன் வடக்கு போக்கைத் தொடங்கிய போது பீஷ்மர் அம்புகளின் படுக்கையில் படுத்து மிகுந்த கவனத்துடன் தனது மனதை மையப்படுத்தினார். வியாசர், நாரதர், தேவஸ்தானம், ஜெய்ன்லி, பைலா, சண்டில்ய, தேவரதர், மைத்ரேய மற்றும் பலர் உட்பட மதிப்புமிக்க பிராமணர்களால் சுடப்பட்ட பீஷ்மரின் உடல் சூரியனைப் போலவே ஒரு உள் பிரகாசத்தால் பிரகாசித்தது. சந்தலத்தின் இனிமையான வாசலை மற்றும் வேத மந்திரங்களின் மென்மையான உச்சரிப்பால் காற்று நம்பியது. பத்தியில் கண்களை மூடிய பீஷ்மர் யோகாவின் தெய்வீக கடவுளான கிருஷ்ணரின் புகழை பாடத் தொடங்கினார். கூட்டம் முழுவதும் எதிரொலிக்கும் குரலுடன், ஓ கிருஷ்ணரே, அவர் பாடினார், நான் உங்கள் அடைக்கலத்தை நாடுகிறேன். ஓ உலக ஆவிய ஆன்மா மற்றும் அனைத்து உயிரினங்களின் இறைவன், நீங்கள் தூய்மையான மற்றும் தூய்மையின் சுயம் எல்லாவற்றையும் மீறுகிறீர்கள். நீங்கள் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட உன்னதமான இறைவன். பீஷ்மர் தொடர்ந்து பாடுகையில் அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. கிருஷ்ணரை உயர்ந்தவர்களில் மிக உயர்ந்தவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவர் என்று விவரித்தார். அவர் கிருஷ்ணரின் தெய்வீக இயல்பை பற்றி பேசினார். மரணப்புலன்கள் மற்றும் புரிதலுக்கு அப்பாற்பட்டவர். கூட்டம் மிகுந்த கவனத்துடன் கேட்டது. புறப்பட்ட பீஷ்மருக்கு அவர்களின் இதயங்கள் மரியாதையால் நிரம்பியிருந்தன. பீஷ்மரின் வார்த்தைகள் அவரது ஆன்மாவின் நிலப்பரப்பில் ஆயும் ஒரு சக்தி வாய்ந்த நதியைப் போல அவர்களின் சொந்த வாழ்க்கையை எவ்வாறு எடுத்துக்கொண்டன என்பதை விசம்பாயனர் விவரித்தார். பீஷ்மரின் பாடல்களில் கிருஷ்ணரை பற்றி பல வடிவங்களில் பிறந்தவர், ஆனால் மாறாதவராகவும் இருந்தார். பிரபஞ்சமுள்ள உரையாக அவர் இருந்தார். மேலும் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் அவரிடம் வாழ்ந்தன. கிருஷ்ணரை அசுரர்களின் கொலையாடி பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் மற்றும் அனைத்து துக்கங்களுக்கும் மிக உயர்ந்த ராமர் என்று பீஷ்மர் விவரித்தார். சூரியன் அதன் உச்சத்தை அடைந்தபோது பீஷ்மரின் இறுதி பாடல் ஒரு பெரு போல உயர்ந்தது. கூட்டம் முழுவதும் ஒரு வேறொரு உலக அழகை எதிரொலித்தது. கிருஷ்ணரே, சூரியனின் ஆன்மா, அசுரர்களின் கொலையாளி மற்றும் மரண புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் என்று அவர் பாடினார். சோமா என்ற உங்கள் வடிவத்தில் உங்களுக்கு வணக்கங்கள். கடவுள்களையும் பிதிரிகளையும் ஒரே மாதிரியாக திருப்திப்படுத்தினார். கூட்டம் பிரமிப்புடன் கேட்டது. பீஷ்மரின் இறுதி பாடல்களால் பாராட்டப்பட்ட தெய்வீக கிருஷ்ணர் மீதான மரியாதையால் அவர்களின் இதயங்கள் நிரம்பின. எனவே அவரது வார்த்தைகள் நித்தியமாக எதிரொலிப்பதால் பீஷ்மரின் ஆவி தெய்வீக சாம்ராஜ்யத்திற்குள் உயர்ந்தது. பக்தி மற்றும் புகழின் பாரம்பரியத்தை விட்டு சென்றது. இதுவரும் தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும். குருக்கேத்திரத்தின் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் உதயமாகிய போது ஒரு துக்ககரமான ஊர்வலம் போர்க்களத்தை நோக்கி சென்றது. அதன் முன்னணியில் வலிமையான கிருஷ்ணரான ரிஷிகேசனை சவாரி செய்தார்.
மன்னர் யுதிஷ்டிரனும் அவர்கள் 4 சகோதரர்களான பாண்டவர்களும் அவர்களுக்கு பின்னால் கிருபாவும் பிற குறிப்பிடத்தக்க வீரர்களும் வண்ணமயமான தரநிலைகள் மற்றும் பதாகைகளால் அலங்கரிக்கப்பட்ட அவர்களின் ரதங்கள் சமவெளியின் குறுக்கே வேகமாக விரைந்தன. அவர்களுக்கு முன்னால் இருந்த நிலப்பரப்பு இந்த நிலத்தை அழித்த பெருவிதமான போரை நினைவூட்டுவதாக இருந்தது. முடி மற்றை மற்றும் எலும்புகளின் அடர்த்தியான வடுக்குகளால் தாய் மூடப்பட்டிருந்தது. இந்த வயலில் தங்கள் உயிரை தியாகம் செய்த எண்ணற்ற உயர்ந்த ஆன்மா கொண்ட சத்திரியர்களின் வெச்சங்கள், யானைகளின் உடல்கள் மற்றும் எலும்புகளால் செய்யப்பட்ட கோபுரங்கள் மற்றும் குதிரைகள் வானத்தை நோக்கி நீட்டப்பட்டன. அதே நேரத்தில் மனித தலைகள் மற்றும் மண்டை ஓடுகள் தூக்கி எறியப்பட்ட சங்கு குண்டுகளைப் போல சிதறி கிடந்தன. அவர்கள் நெருங்கிய போது காற்று ஒரு விசித்திரமான அமைதியுடன் அடர்த்தியாக வளர்ந்தது. ஆதிகளின் தொலைதூர கூக்குரல்களாலும் இராட்சசர்களின் கூச்சல் சத்தத்தாலும் மட்டுமே நிறுத்தப்பட்டது. போரின் தாக்கத்தால் பூமி இன்னும் பத்தளித்துக் கொண்டிருப்பது போல் தாயில் வேதனை ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான இறுதி சிதைகள் காவலர்களைப் போல நின்றன. அவற்றில் தீப்பேம்புகள் காலை காற்றில் நடனமாடின. அதே நேரத்தில் காசல்கள் மற்றும் ஆயுதங்களின் குறியல்கள் சிதறி கிடந்தன. இது போரின் இடைவிடாத கொடூரத்திற்கு ஒரு சான்றாகும். உங்களை சிறந்த மூலோபாய நிபுணரான கிருஷ்ணர் ராமரின் 5 ஏரிகளை நோக்கி செல்லும்போது அமைதியை உடைத்தார். அவை அடிவானத்தில் விளக்குகளைப் போல பிரகாசித்தன. இதோ யுதிஷ்டிரனே என்று அவர் கூறினார். அவரது குரல் சமவெளியின் குறுக்கே எடுத்துச் சென்றது. மாபெரும் பிரமாதக்தியின் மகனான ராமர் தனது மூதாதையர்களுக்கு க்ஷத்திரியர்களின் இரத்தத்தை பலியாக பயன்படுத்தி காணிக்கை செலுத்திய இடம் அங்கே உள்ளது. கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. மேலும் யுதிஷ்டிரரின் ஆர்வம் தூண்டப்பட்டது. சொல்லுங்கள் ஓ கிருஷ்ணரே என்று சந்தேகம் நிறைந்த குரலில் கேட்ட யுதிஷ்டிரன், ராமர் எப்படி க்ஷத்திரிய ஆணையை 7 முறை அழிக்க முடிந்தது? அவர்களின் விதை அழிந்துவிட்டதாக தோன்றிய போது அது எப்படி உயிர் பெற்றது? கேள்வி காற்றில் ஒரு சவால் போல தொங்கிக் கொண்டிருந்தது. கிருஷ்ணரின் பதில் அவருக்கு பின்னால் சவாரி செய்த அனைவரிடமிருந்தும் மிகுந்த கவனத்தை ஈர்த்தது. கிருஷ்ணர் ராமரின் வெற்றி கதையை நினைவு கூறத் தொடங்கிய போது கிருஷ்ணரின் கண்கள் பிரகாசித்தன. ராமர் பூமியை க்ஷத்திரியர்களின் வேதனையிலிருந்து 7 முறை விடுவித்த போது அவர் தனது பணிக்கு திரும்பினார். மீண்டும் ஒரு முறை நிலத்தை தூய்மைப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. அதே காட்சிகள் அவருக்கு முன்னால் வெளிவருவது போல யுதிஷ்டிரர் விளக்கம் கேட்டு வலியுறுத்தினார். ஆனால் ராமர் எப்படி க்ஷத்திரிய ஆணை அழித்தார்? காரணம் என்ன? பலைதூர காலத்தில் வாசுதேவர் மன்னர் இளவரசர் அர்ஜுனனுடன் பிரிகு வம்சத்தைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த போர் வீரரான ராமரின் வம்சாவளியை பற்றி ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார். கதை தொடங்கியது. ஜாதுவுடன் ராஜ்தாஸ் என்ற மகனை பெற்ற ஒரு மன்னர். பின்னர் பலஸ்வார் அவரை தொடர்ந்து 1000 டன்கள் கொண்ட கடவுளான இந்திரனை ஒத்த ஒரு நீதியான ஆட்சியாளரான குசிகா. அவரது தவத்தின் மீது குசிகாவின் பக்தி மிகவும் அதிகமாக இருந்தது. இந்திரனும் கூட அவருக்கு முன் தோன்றி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இந்த மகன் காதி. அவர் தனது சொந்த உரிமையில் ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவாக மாறுவார். காதிக்கு சத்யவதி என்ற மகள் இருந்தார். அவரை அவர் பிறகு வம்சத்தைச் சேர்ந்த புத்திசாலி முனிவரான ரிச்சிகாவுக்கு திருமணம் செய்து வைத்தார். மிகுந்த ஞானமும் அமைதியும் கொண்ட குழந்தையை பெற ஆர்வமாக இருந்த ரிச்சிகா நெருப்பை பற்ற வைத்த பிறகு வேத மந்திரங்களுடன் புனித உணவை தயார் செய்தார். இருப்பினும் எதிர்பாராத விதியின் திருப்பம் காரணமாக சத்யவதி தனது தாய்க்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை உட்கொண்டார். அதில் சத்திரியர்களின் ஆற்றல் இருந்தது. இது சத்யவதி ஒரு மகனை பெற்றெடுக்க வழிவகுத்தது. அவர் ராமராக மாறுவார். சத்திரியர்களை அழிப்பதென்ன நடந்தது என்பதை அறிந்த ரிச்சிகா சத்யவதியிடம் தான் உண்மையில் ஒரு பிராமண குழந்தையை பெற்றெடுப்பதாகவும் அதே நேரத்தில் அவரது தாய்க்கு ஒரு சத்திரிய மகன் இருப்பார் என்றும் விளக்கினார். ரிச்சிகாவின் வார்த்தைகள் சத்யவதியால் சந்தேகத்தை சந்தித்தன. அவர் தனக்கு நீதியான மற்றும் அமைதிக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு மகளை கொடுக்குமாறு
கென்சினார் லிச்சிகா இறுதியில் பின்வாங்கி சத்யவதிக்கு அமைதியான முயற்சிகளின் மகனை வழங்க ஒப்புக்கொண்டார். இந்த குழந்தை ஜமதக்தி ஒரு முனிவர், அவர் தவத்தில் கடலாக மாறுவார். ஜமதக்தியின் சொந்த மகனான ராமர் கடவுள்களையும் கூட தோற்கடிக்கும் சக்தியுடன் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனாக வளருவார். ராமரின் கதை ஐயாக்களின் 1000 ஆயுதமேந்திய மன்னரான அர்ஜுனனின் கதையுடன் பின்னி பிணைந்தது. அர்ஜுனன் ஒரு முறை அக்கினியில் கடவுளான ரதிக்கு பிச்சை எடுத்தார். அவர் பின்னர் அதிக காணிக்கைகளை தேடி கிராமங்களையும் நகரங்களையும் எரிக்கச் சென்றார். இந்த அழிவால் கோபமடைந்த அவவ முனிவர் அர்ஜுனனை சபித்தார். ராமர் அவரது ஒரு கையை வெட்டிவிடுவார் என்று கூறினார். இந்த சாபம் இருந்த போதிலும் ஜமதக்தியின் ஓம மாட்டு கன்று அவரிடமிருந்து திருடப்பட்ட நாள் வரை அர்ஜுனனுக்கு இது தெரியாது. ஜமதக்திக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான தகராறு இறுதியில் ராமருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே மோதலுக்கு வழிவகுத்தது. போரின் வெப்பத்தில் ராமர் அர்ஜுனனின் ஒரு கையை வெட்டினார். இதனால் அவாவின் சாபத்தை நிறைவேற்றினார். வாசுதேவ தனது சொந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளவிருந்த இளவரசர் அர்ஜுனனுடன் அதை பகிர்ந்து கொண்டபோது ராமர் மற்றும் அவரது வம்சாவளியின் கதை முழு வட்டத்திற்கு வந்தது. புனித நிலத்தின் மீது சூரியன் மறைந்து ஒரு சுடான ஆரஞ்சு நிற ஒளியை நிலப்பரப்பின் மீது வீசிக்கொண்டிருந்தது. வைசம்பாயனர் ராமரின் மாபெரும் சாதனைகளை பற்றி விவரிப்பதை கேட்டு தர்மத்தின் மன்னர் யுதிஷ்டிரர் பிரமித்து அமர்ந்தார். ராமரின் வலிமையை சத்தாவின் வலிமையுடன் ஒப்பிடும்போது ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிவடைந்தன. வைசம்பாயனர் தனது கதையை முடித்தவுடன் யுதிஷ்டிரர் ஜனார்த்தனை கிருஷ்ணரை நோக்கி திரும்பி, கிருஷ்ணரின் இனமே உயர்ந்த ஆன்மாவான ராமரின் செயல்கள் இந்த உலகத்தின் மகத்துவத்திற்கு ஒரு சான்று ஆகும். அவரது கோபம் பூமியை க்ஷத்திரியர்களிடமிருந்து விடுவித்தது. கடவுள்களும் கூட அவரது சாதனைகளைப் பற்றி பெருமிதம் கொள்வார்கள் என்று கூறினார். யுதிஷ்டிரின் வார்த்தைகளால் மருந்த கிருஷ்ணர் புன்னகைத்து சம்மதத்துடன் தலையசைத்தார். பின்னர் 2 புகழ்பெற்ற மனிதர்களும் ஓகாவதி ஆற்றின் கரையை நோக்கி சென்றனர். அங்கு பீஷ்மர் தனது அம்புகளின் படுக்கையில் கிடந்தார். அவர்கள் நெருங்கிய போது குரு வீரரை வியாசர் உட்பட பல துறவிகள் சூழ்ந்திருப்பதைக் கண்டனர். கிருஷ்ணர் மற்றும் யுதிஷ்டிரர் அருகில் வந்தபோது பீஷ்மரின் துளையிடும் பாவை கிருஷ்ணரையும் யுதிஷ்டிரனையும் சந்தித்தது. அவரது கண்களில் ஆழ்ந்த சோகம், ஆனால் உறுதியின் ஒரு குறிப்பு இருப்பதாக தோன்றியது. பீஷ்மரின் நிலையை பார்த்தபோது கிருஷ்ணரின் வெளிப்பாடு திகைப்பாக மாறியது. வயதான போர் வீரர் தனது பயணத்தின் முடிவில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இணைத்து கொண்டு கிருஷ்ணர் பீஷ்மரிடம் சென்று, வலிமையான ஆயுதம் ஏந்திய பீஷ்மரே, உங்கள் உணர்வுகள் இன்னும் தெளிவாக உள்ளதா? உங்கள் புரிதல் தெளிவற்றதாக இருக்கிறதா என்று கேட்டார். பீஷ்மர் பலவீனமாக தலையசைத்தார். ஆனால் கிருஷ்ணர் தொடர்ந்தார், நீங்கள் ஒப்பீட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு நாயகன் என்பதை நான் அறிவேன். உங்கள் நல்லொழுக்கங்கள் கடவுள்களை கூட மிஞ்சுகின்றன. நீங்கள் நீதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள். உங்கள் துறவி சற்று ஒப்பிட முடியாதது. கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்கும்போது பீஷ்மரின் கண்கள் நன்றியால் பிரகாசித்தன. அவர் தலையை சற்று உயர்த்தி கைகளை இணைத்து, தெய்வீக கிருஷ்ணரே, உமக்கு வணக்கங்கள் அனைத்து. உலகங்களின் தோற்றமும் களைப்பும் நீயே, படைப்பாளரும் அழிப்பாளருமான நீயேசிகேசனே, நான் உன்னை வணங்குகிறேன் என்று பதிலளித்தார். பீஷ்மர் பேசுகையில் கிருஷ்ணரின் தெய்வீக வடிவத்தை பார்த்து அவரது கண்கள் மரண சாம்ராஜ்யத்திற்கு அப்பால் பார்ப்பது போல் தோன்றியது. தனது அன்பான ஆண்டவரின் தெய்வீக வடிவத்தை பார்த்தபோது வயதான போர்வீரரின் முகம் ஆச்சரியத்துடனும் பிரமிப்புடனும் பிரலாசித்தது. கிருஷ்ணர் புன்னகைத்து பீஷ்மரின் பக்தியைக் கண்டு மகிழ்ந்தார். மேலும், மனிதர்களிடையே உள்ள காளையே, தென் மீதான உமது பக்தி மிகவும் பெரியது என்பதால் நான் என் தெய்வீக வடிவத்தை உமக்கு வெளிப்படுத்தியுள்ளேன். இந்த காட்சி இந்த இறுதி தருணங்களில் உமக்கு அமைதியையும் ஆறுதலையும் கரட்டும் என்றார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி உலகை ஒரு மென்மையான அந்தி ஒளியில் செலுத்திய போது கிருஷ்ணரும் பீஷ்மரும் அமைதியாக அமர்ந்தனர். புனித நதியாலும் கூடியிருந்த துறவிகளாலும் சூழப்பட்டனர்.
அந்த தருணத்தில் நேரம் அமைதியாக நிற்பது போல் தோன்றியது. கிருசர் முன்னிலையில் வலிமை மிக்க மற்றும் புத்திசாலியான போர்வீரரான பீஷ்வர் மரியாதையுடன் பேசினார். அனைத்து உலகங்களின் எஜமானே, அவர் தொடங்கினார். உங்கள் வார்த்தைகளைக் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒழுக்கமும் நாதமும் நிறைந்தவன். ஆனால் உங்கள் முன்னிலையில் நான் எந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? நீங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு பேச்சு விஷயத்தையும் மூடிவிட்டால். பீஷ்மரின் கண்கள் ஆழ்ந்த மரியாதையுடன் பிரகாசித்தன. அவர் தொடர்ந்தார். கடவுளே இவ்வுலகங்களிலும் என்ன செய்ய வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்பது உங்கள் புத்திசாலித்தனமான சுயத்திலிருந்து வருகிறது. கடவுள்களின் தலைவையின் முன் வானங்களைப் பற்றி பேசக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக உங்கள் முன்னிலையில் அறநெறி, இன்பம் மற்றும் லாபம் பற்றி பேச முடியும். ஈஸ்வர் பேசுகையில் அவரது உடல் பலவீனமடையத் தொடங்கியது. அம்பு காயங்களால் ஏற்பட்ட வலியால் அவரது கைகால்கள் நெருங்கத் தொடங்கின. அவரது புரிதல் மங்கலாக இருந்தது, மேலும் அவரது குரல் தடுமாறத் தொடங்கியது. அவர் தொடர்ந்தார். மதுவின் கொலையாளியே, இந்த காயங்களின் வலியால் என் மனம் பதற்றமடைகிறது. என் வலிமை என்னை கைவிட்டது. என் உயிர் சுவாசங்கள் என்னை விட்டு வெளியேற விரைகின்றன. பேச்சின் எஜமானரான பிரஸ்பதி கூட உங்களுக்கு முன் பேசுவதில் தயக்கம் காட்டுவார் என்று நான் அஞ்சுகிறேன். கிருசரின் மென்மையான புன்னகை காற்றை ஒளி செய்தது. அவர் பதிலளித்தார். குரு, இடத்தில் முன்னணி வகிக்கும் பீஷ்மருக்கு நீங்கள் பேசும் வார்த்தைகள் தகுதியானவை. உங்கள் ஆற்றல் மற்றும் பொறுமை புகழ்பெற்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றிய உங்கள் புரிதல் ஒப்பிட முடியாதது. கிருஸ்டர் தனது கை நலையுடன் பீஷ்மருக்கு ஒரு வரத்தை வழங்கினார். கந்தை, மதனே, மன உளைச்சல், திகைப்பு, எரிச்சல், வலி, பசி மற்றும் தாகம் உங்களை வெல்லாது. உங்கள் உணர்வுகளும் நினைவாற்றலும் தடையின்றி இருக்கும். உங்கள் புரிதல் ஒருபோதும் தோல்வி அடையாது. பகவானின் வார்த்தைகள் நடைமுறைக்கு வந்தபோது பீஷ்மரின் வலிமை திரும்பத் தொடங்கியது. அவரது மனம் மேகங்களிலிருந்து வெளிவரும் சந்திரனைப் போல தெளிவடைந்தது. கிருசரை பார்த்தபோது அவரது கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. அவரது இதயம் பக்தியால் நிரம்பியது. யாசர் கரமையிலான பெரிய முனிவர்கள் கிருஸ்தரை வேதங்களிலிருந்து பாடல்களால் வணங்கியதால் காட்சி மாறியது. வான மலர்களின் மழை அவர்கள் மீது பெய்தது. பூக்கும் மலர்களின் இனிமையான வாசலையால் காற்று நிரம்பியது. யதார்த்தத்தின் துளி அகவான் கிருசரின் தெய்வீக பிரசன்னத்தை நோக்கி வளைந்ததாக தோன்றியது. சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியதும் நிலப்பரப்பில் ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய போது முனிவர்கள் தங்கள் பக்திகளிலிருந்து எழுந்தனர். மரியாதைக்குரிய வணக்கங்களுடன் கிருசருக்கும் பீஷ்வருக்கும் விடைபெற்று மறுநாள் திரும்பி வருவேன் என்று உறுதியளித்தனர். எனவே மகிழ்ச்சியும் பக்தியும் நிறைந்த இதயங்களுடன் அவர்கள் அந்தந்த வசிப்பிடங்களுக்கு புறப்பட்டனர். கிருசரும் பாண்டவர்களும் சத்யகி மற்றும் சல்சிய உட்பட தங்கள் விசுவாசமான நண்பர்களுடன் புறப்பட தயாராகினர். அவர்கள் பீஷ்வருக்கு வணக்கம் செலுத்தினர். தங்கள் கதங்களில் ஏறுவதற்கு முன்பு மரியாதைக்குரிய சைகையில் அவரை சுற்றினர். வான கருவிகளில் ஒளியால் காற்று நிரம்பியது. தெய்வங்களே, தெய்வீகத்தை கொண்டாடுவது போல் இருந்தது. இரவு செல்ல செல்ல மதுவை கொண்டு கீழ்த்த பகவான் தனது படுக்கையில் படுத்து கொண்டார். அவரது புலன்கள் அமைதியாக இருந்தன. ஆனால் விடியன் முதல் ஒளி வானத்தில் தோன்றிய போது அவர் கிளறினார். ஒரு மென்மையான நீட்டிப்புடன் தனது காலை சிந்தனையை தொடங்க அமர்ந்தார். தனது பார்வையை உள்நோக்கி நிழலிழுத்தி நித்திய பிரம்மாவை தியானம் செய்தார். அடுத்த நாளுக்கான வழிகாட்டுதலை தேடினார். அவர் அமைதியாக அமர்ந்தபோது பக்தியின் ஒளிகள் காற்றை நிரப்பத் தொடங்கின. அவரது அறைகளுக்கு வெளியே திறமையான இசைக்கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் குழு ஒன்று கூடினர். அவர்களின் எளிமையான குரல்கள் அனைத்து உயிரினங்களின் ஆண்டவரும் பிரபஞ்சத்தின் படைப்பாளருமான வாசுதேவனை புகழ்ந்து பாடல்களையும் புராணங்களையும் உச்சரித்தன. சங்கிலி ஊடல் டான்ஸ் மற்றும் புல்லாங்குழல் அதிர்வுகள் கைகளின் மென்மையான கைதட்டலுடன் கலந்து கிருஷ்ணரின் அரண்மனையின் சுவர்களை எழுப்புவதாக தோன்றிய ஒரு சிம்பொனியை உருவாக்கியது. இந்த நல்லிணக்க சூழலில் வாண்டவர்களின் புத்திசாலித்தனமான மற்றும் நியாயமான ஆட்சியாளரான மன்னர் யுதிஷ்டிரரும் தனது நாளுக்கு தயாராகிக் கொண்டிருந்தார். கிருஷ்ணரின் அறையிலிருந்து வரும் பக்தியின் மென்மையான ஒளிகளால் சூழப்பட்ட அவர் தனது அறைகளில் நின்றார். கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றாக இணைத்து தனக்கும் தனது ராஜ்யத்திற்கும்
ஆசீர்வாதம் கோரி தனது இரகசிய மந்திரங்களை ஓதினார். அவர் தனது பிரார்த்தனையை முடித்ததும் யுதிஷ்டிர மிகுந்த வலிமை மற்றும் விசுவாசம் கொண்ட ஒரு உன்னதமான போர் வீரரான சத்தியை நோக்கி திரும்பி குருவின் புனித வயலில் படுக்கையில் கிடந்த சக்தி வாய்ந்த போர் வீரரான பீஷ்மரை பார்க்கச் சொன்னார். சினியின் வழி தோன்றலே கிருஷ்ணரின் வார்த்தைகள் சத்தியகியின் மனதில் எதிரொலித்தன. அவர் யுதிஷ்டிரரின் அறைகளுக்கு விரைந்தார்வனதும் சத்தியகி தனது சகோதரர்களான அர்ஜுனன் மற்றும் பீமன் மற்றும் அவரது இரட்டை உறவினர்களான நகுலன் மற்றும் சகதேவா ஆகியோரால் சூழப்பட்டிருந்த ராஜாவைக் கண்டார். வாசுதேவரின் மிகச்சிறந்த தயாராக நிற்கிறது என்று சத்தியகி அறிவித்தார். ஜனார்த்தனா விரைவில் கங்கையின் மகனை பார்க்க புறப்படுவார். யுதிஷ்டிரனின் கண்கள் ஆழ்ந்த பொய்தலால் பிரகாசித்தன. அவர் சம்மதத்துடன் தலையசைத்தார். இன்று நாம் நமது வீரர்கள் இல்லாமல் தனியாக செல்ல வேண்டும். பீஷ்மர் தேவையற்றவர்களால் தொந்தரவு செய்யக்கூடாது. காவலர்கள் பின்னால் இருக்கட்டும் என்று அரசர் அறிவித்தார். அர்ஜுனனாகிய தனஞ்சயன் கவனமாக கேட்டு புறப்படுவதற்கு தங்கள் ரதத்தை தயார் செய்ய விரைந்தான். கிருஷ்ணரில் அரண்மனையை நோக்கி அவர்கள் புறப்பட்ட போது 5 பாண்டவர்கள் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவர் அமைதியாக சவாரி செய்தனர். அவர்களின் மனங்கள் அடுத்த கணத்தில் கவனம் செலுத்தின. காற்று ஒவ்வொரு மூலக்கூறிலும் எதிரொலிப்பதாக தோன்றியது. இதற்கிடையில் கிருஷ்ணர் தனது அறைகளிலிருந்து வெளியே வந்தார். அவருடன் சினியின் பேரன் சத்தியகியும் இருந்தார். அவர் தனது பிரமாண்டமான ரதத்தில் ஏறினார். அதன் சக்கரங்கள் விலைமதிப்பற்ற இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டன. அதன் சத்தங்கள் இடிபோல் எதிரொலித்தன. அவர்கள் சாலையில் சந்திக்கும் போது 2 நண்பர்களும் அன்பால் பிரகாசிக்கும் கண்களுடன் அன்பான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மாபெரும் போர்வீரரான பீஷ்மரின் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்து அவர் அம்புகளின் படுக்கையில் படுத்திருந்தபோது பாண்டுவின் மதன்களால் சூழப்பட்ட நாளிகளும் மன்னர்களும் அந்த இடத்துக்கு வந்தனர். அவர்களில் நாரதர் தெய்வீக அம்சங்களை கொண்ட ஒரு முனிவர் குடியிருந்த குழுவுடன் பேசுவதற்கு முன்பு ஒரு கணம் சிந்தித்தார். நாரதர் அறநெறி மற்றும் மதம் குறித்து பீஷ்மரிடம், நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் கங்கையின் மகள் அஸ்தமிக்கும் சூரியனைப் போல தனது சுவாசத்தை விட்டுவிடப் போகிறார். உங்கள் மனதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்க உங்களுடன் பேசும்படி அவரை நீங்கள் கேட்க வேண்டும் என்று கோரினார். இளவரசர்கள் பீஷ்மரிடம் நெருங்கினர். ஆனால் அவரிடம் எதுவும் கேட்க முடியாது என்பதை உணர்ந்ததால் அவர்கள் முகங்கள் சரிந்தன. பாண்டுவின் மூத்த மதனான யுதிஷ்டிரன் கிருஷ்ணரிடம் திரும்பி, மதுவை கொண்டவனே, உன்னை தவிர வேறு யாரும் பேரனை கேள்வி கேட்க முடியாது. எங்கள் அனைவரிலும் நீ முதன்மையானவன். நீ ஒவ்வொரு கடமையையும் நடைமுறையையும் நன்கு அறிந்தவள் என்று கூறினார். கிருஷ்ணர் புகழ்பெற்ற வாசுதேவர் பீஷ்மரிடம் வந்து மென்மையான குரலில் அவரிடம் பேசினார். ஓ சிறந்த மன்னர்களே, நீங்கள் எவை மகிழ்ச்சியாக கழித்தீர்களா? உங்கள் புரிதல் தெளிவற்றதாகிவிட்டதா? உங்கள் அறிவு ஒளியால் உங்களில் பிரகாசிக்கிறதா? பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. அவர் பதிலளித்தார், ஓ கேசவா, உமது கிருபையின் மூலம் எரிச்சல், திகைப்பு, சோர்வு, நோய் மற்றும் வலி அனைத்தும் ஒரே நாளில் என்னை விட்டு சென்று விட்டன. கடந்த கால, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தையும் நான் தெளிவாக பார்க்கிறேன். என் கைகளில் வைக்கப்பட்ட பழத்தைப் போல கிருஷ்ணர் புன்னரைத்தார். அவரது கண்கள் ஒப்புதலுடன் பிரகாசித்தன. பீஷ்வரே, பூமியில் உங்கள் புகழ் அதிகரிக்க நான் உங்களுக்கு தெய்வீக புரிதலை வழங்கியுள்ளேன். ஒரு மனிதனின் புகழ் நீடிக்கும் வரை அவரது சாதனைகள் வாழ்கின்றன என்று கூறப்படுகிறது. மன்னர்களில் அடங்காத எஞ்சியவர்கள் உங்களை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அறநெறி மற்றும் கடமை குறித்த உங்கள் சொற்பொழிவுகளை கேட்க ஆர்வமாக உள்ளது. பீஷ்மரின் முகம் புரிதலால் பிரகாசித்தது. எனக்கு தெய்வீக புரிதலின் வரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். வேதங்களில் அறிவிக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும், வேதாந்தங்களில் குறிப்பிடப்பட்ட அனைத்தையும் நான் பார்க்கிறேன். குறிப்பிட்ட நாடுகளில் மற்றும் குறிப்பிட்ட பழங்குடியினர் மற்றும் குடும்பங்களிடையே நிலவும் கடமைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்தும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். கிருஷ்ணர் மீண்டும் உரக்க குரல் எழுப்பினார்.
பீஷ்மனே உமக்கு வயதாகிவிட்டது. ஆனால் உமது நடத்தை ஸ்ருதிகளின் ஒழுங்குமுறையுடன் ஒத்துப்போகிறது. உமக்கு அறநெறி மற்றும் கடனை பற்றிய அறிவியல்கள் நன்கு தெரிந்துள்ளன. பிறப்பு முதல் பிறப்பு வரை உம்மில் ஒரு அத்துமீறலை யாரும் கவனிக்கவில்லை. அறநெறி மற்றும் கடமையின் அனைத்து அறிவியல்களையும் நீங்கள் நன்கு அறிந்திருப்பதை